ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் சவுத் ஷீரடி போயிருந்தோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற வழியில் பெரம்பலூருக்கு முன்னாடியே அக்கரைப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குது. நீங்கள் திருச்சி பைபாஸ் போகும்போதே அதுலேருந்தே இது தனியாக பிரியும். அதோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச்சில் வே டு சாய்பாபா சவுத் ஷீரடின்னு போட்டிருக்கோம். கொஞ்ச தூரம் காரில் போகும்போதே நீங்கள் கோயிலோட கோபுரத்தை பார்க்க முடியும். இந்த இடத்துல பஸ் போகிறத பார்த்துருக்கேன். இங்கே நிற்கிற பஸ்ஸோட டைமிங், பஸ்ஸோட நம்பர் எல்லாத்தோட ஃபோட்டோவையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் காரில் போகிறீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. நிறைய டூரிஸ்ட் திருச்சியை தாண்டவங்க எல்லாருமே இந்த கோயிலை பார்க்காம போக மாட்டாங்க. நீங்கள் போகும்போதே நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸை பார்க்க முடியும். நிறைய பேர் கூட்டமாக பார்த்துட்டு போவாங்க. இது இந்த கோயில் காலம்பரை 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். கூகுளில் சவுத் ஷீரடி அக்கரைப்பட்டின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு காட்டும். நீங்கள் திருச்சிக்கு ஏதாவது வேலையாக போகிறீங்கன்னா உங்கள் வேலையை முடிச்சுட்டு கூட நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மத்தியானத்தில் அன்னதானமும் உண்டு. நீங்கள் அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். எவ்வளோ பணம் வேணாலுமே நீங்கள் டொனேட் பண்ண முடியும். இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க ஷீரடி எப்படி கட்டியிருக்காங்களோ அதே பேட்டர்னில் இங்கேயும் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சாய்பாபாவை ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோயிலே பெரிய ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர் உட்காந்தாலுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக சாமியை நீங்கள் கும்பிட முடியும். நான் போனேன்னா 1/2 மணி நேரம் மனசுக்குளிர சாய்பாபாவை பார்த்து கும்பிடுவேன். இங்கே கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாய்பாபாவுக்கு நீங்கள் ஏதாவது வஸ்திரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே அங்கே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேயே வாங்கி கூட கொடுக்க முடியும். சாய்பாபாவை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கும்பிடலாம். சிலர்லாம் உடனே கிளம்போது அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் வேணால் கும்பிடுங்க, ஏன்னா கீழே போயிட்டிங்கன்னா திரும்ப மேலே வரணும். ஏன்னா இது எப்படி இருக்கும்னா ஒரு 15 படி மேலே போய் தான் கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும். அது கோயில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா நீங்கள் சாமியை கும்பிட்டு முடித்த உடனே திரும்ப மாடியிலேருந்து கீழே இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்கும். கீழே ஒரு தியான மடம் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த சிவலிங்கத்தில் சாய்பாபா விழற மாதிரி சாய்பாபா அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போயிருந்தபோது அங்கே இருந்தவங்க சொன்னாங்க ஜன்னல் வழியாக பாருங்கள் சாய்பாபா அந்த லிங்கத்தில் தெரிவார்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது திரும்ப சைடு வழியாக மேலே போய் அதுக்கப்புறம் தான் கீழே போகிற மாதிரி இருக்கும். சாய்பாபாவோட ஃபோட்டோ, ஸ்டாச்சு, வத்தின்னு நிறைய சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். சின்ன ஃபோட்டோலேருந்து காருக்கு வைக்கிற மாதிரி சின்ன சாய்பாபா சிலைலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையன் 10th பப்ளிக் எழுத போகிறான்றதுனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே போகணும்னு நான் நினச்சேன். ஸோ திருச்சியில் எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குது. ஸோ அங்கே முடிச்சுட்டு எப்போதுமே அங்கே முடிச்சுட்டு நேராக இங்கே வருவோம். ஏன்னா இது 8 மணி வரைக்கும் உண்டுங்கிறனால. ஸோ இங்கே சில நேரம் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப மேலே நான் சாய்பாபாவை கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். ஷீரடியிலலாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். சாய்பாபா பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் காத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எப்போ போனீங்கனாலுமே எவ்வளோ நேரம் வேணாலுமே உட்காந்து கும்பிடலாம். அவ்வளோ ஃப்ரீயாக மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக இருக்கும். எனக்கு கிளம்புறதுக்கு மனசே வராது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தேவலாம் போல் தோணும். அதனால் நான் ஒரு 1 மணி நேரமாவது அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். கோயிலை அவ்வளோ சுத்தமாக பராமரிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோன்னு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.